ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையோட மிகவும் முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் தான் வந்திருக்கோம். அது என்னென்னா வள்ளுவர் கோட்டம். சென்னையில் இருக்கிற இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாது. தமிழ் இலக்கியத்தின் பெருமையும் திருவள்ளுவரின் சிந்தனைகளையும் நினைவூட்டும்படும் ஒரு முக்கியமான நினைவு சின்னம். இது சென்னையின் நுங்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வள்ளுவர் கோட்டம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் 1970s கிரேட் தமிழ் பிலாசபியர் திருவள்ளுவரோட நினைவு சின்னமாக இது கட்டப்பட்டுள்ளது. திருவள்ளுவரின் வாழ்க்கை மற்றும் திருக்குறளின் பெருமையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது இந்த வள்ளுவர் கோட்டம் மிகவும் முக்கியமான ஒரு பெற்றுள்ளது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் உலகின் மிக முக்கியமான எத்திக்கல் அண்ட் பிலாசபிக்கல் ஒர்க்ஸில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருக்குறளின் மொத்தம் 133 சாப்டர், 1330 கோப்லெட்ஸ் இருக்கின்றன. 2 lines பட் த லைஃப் டைம் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லலாம். த ஃபேமஸ் சேரியட் டிசைன். இப்போது நம்ம மூமெண்ட்டோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு வரலாம். இதனோட என்ட்ரன்ஸே பெரிய ஒரு ராஜகோட்டை மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட திருவள்ளுவர். இதுதான் என்ட்ரன்ஸோட படிக்கட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இது வழியாகவும் நம்ம அந்த வள்ளுவர் கோட்டத்தை பார்க்கலாம். இந்த வழியாக லெஃப்ட்டு ரைட்டு 2 வழி பிரியும். இந்த படிக்கட்டு ஏறும்போது நம்ம நைட் டைம் வரும்போது நம்மளுக்கு நல்ல அந்த லைட்டிங் வியூஸ் இருக்கும். இதை நான் டே டைம் எடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிக்கட்டாண்ட பார்க்கலாம். இந்த லைட்ஸ் எல்லாம் இது எல்லாமே நீங்கள் நைட் டைம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூப்பராக இருக்கும் இந்த லைட்ஸ் எல்லாம். இப்போ கேமரா பார்க்குற இந்த பெரிய சேரிட்டிக் ஸ்ட்ரக்சர் தான் வள்ளுவர் கோட்டமின் பிக்கஸ்ட் அட்ராக்ஷன். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தவுடன் தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் டெம்பிள் சேரியட் நினைவுக்கு வரும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆர்கிடெக்சர், இட்ஸ் ரிப்ரசன்ட் தமிழ் கல்ச்சர். இதன் டிசைன் மற்றும் ஸ்டோன் ஒர்க்கை க்ளோஸ்அப் பாருங்கள். அவ்வாறு டீட்டெயிலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திருக்குறள் அதில் 1330 குறள்களும் இங்கே வடிவில் இடம்பெற்றுள்ளன. இதுதான் இந்த இடத்தை மற்ற மூமெண்ட்ஸிலிருந்து மிகவும் டைரக்டாக ஆக்குகிறது. இப்போ இந்த படிக்கட்டை ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தேரோட வடிவத்தில் தெரியும். அதுதான் அங்கே தான் திருவள்ளுவர் உட்காந்துட்ருக்காரு. அது உள்ள தான் திருவள்ளுவர் சிலை இருக்குது. அந்த சிலையோட அந்த பகுதி தான் இந்த மொத்தமான பில்டிங்க்கான ஒரு இது. அது ஃபுல்லாகவே ஸ்டோன்லெஸ் டிசைன் பண்ண ஒரு தேர் தான். இப்போ கொஞ்சம் திருவள்ளுவர் பற்றி பார்க்கலாம். திருவள்ளுவர் தமிழின் மிக புகழ்பெற்ற போய்ட், பிலாசபியர் ஆஃப் எத்திக்கல் திங்கர். அவருடைய வாழ்க்கை காலத்தை பற்றி ஸ்காலர் இடையே பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய படைப்பு திருக்குறள் தமிழை தாண்டி உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு முக்கியமான நூல். திருக்குறள் 3 பெரிய பகுதிகளாக அமைந்துள்ளது. அறம், பொருள், இன்பம். இது 3 தான் திருக்குறளை நம்மளை மதிக்கக்கூடிய ஒரு வகையான அந்த பொருளை தருகிறது. இதில் மனித வாழ்க்கை, நல்லொழுக்கம், அரசியல், சமூக வாழ்க்கை, குடும்பம், ஃப்ரெண்ட்ஷிப், லீடர்ஷிப் மற்றும் லவ் போன்ற பல விஷயங்களை பற்றி குறிக்கோள் இருக்கின்றன. ஆர்கிடெக்சரை பற்றி பார்க்கலாமா? இப்போது இதில் ட்ரெடிஷ்னல் தமிழ் ஆர்கிடெக்சரல் எலிமெண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியும். மெயின் சேரியட் ஸ்ட்ரக்சர், ஸ்டோன் கிரேவிங், பில்லர்ஸ், தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லார்ஜ் ஆடிட்டோரியம் எல்லாமே சேர்ந்து ஒரு யூனிக் மூமெண்ட்டை உருவாக்குகின்றன. இட் இஸ் த பியூட்டிஃபுல் கம்பைனேஷன் ஆஃப் த தமிழ் ஹிஸ்டாரிக்கல் தமிழ் ஆர்கிடெக்சர். அதனால் ஹிஸ்ட்ரி மற்றும் ஆர்கிடெக்சர் பிடிக்கும் பீப்புளுக்கு இந்த இடம் டெஃபினெட்லி கண்டிப்பாக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். பார்க்கும்போது எனக்கு தெரியும். ஆடிட்டோரியம் அண்ட் ஈவெண்ட்ஸ். வள்ளுவர் கோட்டத்தோட இந்த மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைடோட வியூன்னு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இதுதான் நம்ம அந்த தேரோட கிட்ட இருக்கும். நம்ம ஈவினிங் போன ஒரு 4 o'clock சன் செட் ஆகிறதும் அந்த தேரோட ஃபோட்டோஸ்க்கும் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை லைவாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதனோட அழகு. அதனால தான் இது ஒரு மூமெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு கல்ச்சர் ஸ்பேஸ் ஆஃப் சென்னை. தமிழ் இலக்கியம், கால மற்றும் சமூக நிகழ்ச்சிகளோடு இந்த இடம் நீண்ட காலமாக தொடர்கின்றது. வை யூ ஷுட் விசிட் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் என்ன சொல்லணுன்னா, சென்னையில் நிறைய மாடர்ன் பிளேஸ் இருக்குது, ஷாப்பிங் மால் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, சினிமா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இருக்குது.
ஆனால் வள்ளுவர் கோட்டை மாதிரி இடங்கள் நமக்கு வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கின்றன. இங்கு வரும்போது நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியும், தமிழ் லிட்ரேச்சர் பற்றி தெரியும், திருக்குறளின் இம்பார்ட்டன்ட் புரியும், ட்ரெடிஷ்னல் தமிழ் ஆர்கிடெக்சரை பார்க்க முடியும். அதனால தான் சென்னைக்கு புதுசாக வரவங்க மட்டும் இல்லை, சென்னையில் பல வருடங்களாக இருக்கிறவங்க ஒரு முறை இந்த இடத்துக்கு விசிட் பண்ணலாம். ஃபைனல் மெசேஜ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இதுதான் நம்ம வள்ளுவர் கோட்டம் சென்னை. ஒரு பெரிய மூமெண்ட்டை பார்த்துக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கும் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் சொன்ன ஒரு முக்கியமான மெசேஜ் அறம் நல்வாழ்க்கை. அந்த சிந்தனையை தலைமுறைகள் தாண்டியும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது இந்த வள்ளுவர் கோட்டம். இந்த வீடியோவில் தெரிகிறது தான் திருவள்ளுவர் சிலை. இந்த சிலையை தான் ஃபுல் ஸ்டோனால் செஞ்ச ஒரு இது. அது ஃபுல்லாகவே ஸ்டோன் தான். நீங்கள் எங்கேயும் அந்த ஹுட் ஒர்க்கே பார்க்க முடியாது. ஹுட் ஒர்க்கு, இந்த டைல் ஒர்க்கே பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே மார்பிள்ஸ் அண்ட் அந்த ஸ்டோனாக தான் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் லைவாக வந்து டச் பண்ணி பார்க்கும்போது அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவினிங்கோட சன்செட்டோட வெளிச்சம் இந்த உள்ள அந்த கோபுரத்தையே சும்மா பழி வச்சிட்ருக்கு. அது என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. லைவ் மூமெண்ட் வந்து அமேசிங்காக இருந்தது தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டிசைனுக்கு கொடுத்துருக்கிற அந்த துணிகளும் அந்த ட்ரெஸ்ஸஸ் மேலே அந்த கவர் பண்ணதெல்லாம் பயங்கரமான டிசைன். அந்த காற்றுல அதை ஆடும்போது அப்படியே நம்ம தேரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரிஜினல் தேர் நம்ம ஊர்லெலாம் தேர் நடக்கும்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபீலிங். அவ்வளோ மேலே நம்ம போக முடியாது. பட் இங்கே லைவாக வந்து நம்ம கண் குண்டையாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இங்கே வந்து சைலண்ட்டான பிளேஸ், இங்கே மியூசியமும் இருக்குது. அந்த மியூசியத்தை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நுங்கம்பாக்கம் பில்டிங் ஒயிட் ஷாட். உங்கள் ஃபுட்டேஜுக்கு இந்த ஆர்டர் நல்லாயிருக்கும். மெயின் மூமெண்ட்டு, ஸ்டோன் கிரேவிங்கு, அப்புறம் இங்கே வே இருக்குது. இந்த வே தான் நம்மளுக்கு மியூசியத்துக்கு கூட்டின்னு போகிற வீடு. ஆடிட்டோரியமே இருக்குது. அப்புறம் 1330 திருக்குறளும் இங்கே இருக்குது. பில்லர்ஸ், நம்ம ஆடிட்டோரியம், ஈவினிங் எக்ஸ்டீரியர், உங்கள் வாக்கிங் ஷாட்டு கண்டிப்பாக இங்கே நல்லாயிருக்கும். ஒரு ஷூட்டிங் எடுக்கணுனாலும் இங்கே வந்து சும்மா ஒரு மினிமம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே நீங்கள் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாலும் போதும், ஃபுல்லாகவே பார்த்துடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் தளபதி நடித்த இந்த ஒரு படமும் இங்கே இவர் கவுண்டமணியும் விஜயும் இங்கே தான் உட்காந்துட்டு ஒரு வீடியோ அந்த ஒரு சினிமாவில் வந்துருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் அது. அது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது கிட்ட நான் இப்போ போய் பார்க்குறது வந்து ரொம்ப டச் கீழே கிட்டவே பார்க்குறேன். பட் அங்கே அந்த தேரில் வந்து சில திருக்குறள் எழுதியிருக்கு. அறம் பொருள் இன்பம் சொன்னல, அந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. எல்லா இடத்துலையும் எழுதியிருக்காங்க. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அவங்க எவ்வளோ முன்னிப்பாக அந்த பிழை இல்லாமல் அவங்க பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஒரு எழுத்து கூட தேய்மானம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அதை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதை டிசைனே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது தான் லோ ஆங்கிள் ஷாட்டு. இந்த வீடியோ அந்த சன்செட் இருக்கும்போது எடுத்தது. ஸோ அமேசிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓப்பன் ஆடிட்டோரியமும் இருக்குது. அந்த சைடில் நான் பார்க்குறது ஓப்பன் ஆடிட்டோரியம். அந்த ஓப்பன் ஆடிட்டோரியம் தான் நம்ம இங்கே விசிட்டர்ஸ்க்கு வந்து உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கும் மாணவர்கள் படிக்கிறதுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனோட டைமிங் வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 6:30 நினைக்கிறேன். 6:30க்குள்ளே க்ளோஸ் பண்ணுருவாங்க. மேக்ஸிமம் 7 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அலோடு இல்லை. உள்ள மார்னிங் வீக் டேஸ் எல்லா டேஸுமே இருக்குது. 7 டேஸுமே இருக்குது. மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் உங்களுக்கு எல்லா டேஸுமே அவைலபிள் விசிட்டுக்கு. இதுக்கு வந்து ஒரு சில நாட்கள் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கண்டிப்பாக இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது அந்த டைமில் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க.
சென்னையில் இருக்கிறவங்க இல்லை சென்னையோட அவுட்ரு வேறு வேறு ஊர்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும். அப்போ சென்னையோட மோஸ்ட் ஃபேமஸ் பிளேசஸ்னால் அதுலேயும் இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக மிகவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வரணும், விசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கார்டன்ஸும் நல்லாயிருக்கும். இந்த செடிங்க அதுக்கப்புறம் டிசைன்ஸ் நிறைய ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி கார்டன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு வாக்கிங்க்கும் நல்லாயிருக்கும். இங்கே நல்லா காற்றோட்டமாக இருக்கும். ப்ரீத்திங்க்கும் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இங்கே நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ.